பேசாத வருண், பேசவே பேசாத. சாரா ப்ளீஸ். வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கணும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ மெசேஜ் பண்ணத பார்த்த உடனே நான் அப்பவே கிளம்பிட்டேன். ஆனா அதுக்குள்ள கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். என்ன வருண் சொல்ற? கீழே விழுந்துட்டியா? என்னாச்சு வருண்? அடி எதுவும் பட்டுருச்சா? ஐயோ ஓகே நோ. எங்க அடிபட்டிருக்கு? சாரா, கால் ஸ்லிப் ஆகி நடக்க முடியல. கொஞ்சம் பெயினா இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சாரி வருண், உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரியாம நான் போய் உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி வருண். இட்ஸ் ஓகே. ஐ ரியலி மிஸ் யூ பேபி. உன்னை இப்பவே நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. உன் மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு. I love you baby. I love you too வருண். I love you so much வருண். வா. என்ன ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. இங்க பாருங்க, நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. இது சித்தி ரூம்ல இருந்துச்சு. இது சித்தி பாத்துருந்தா என்ன ஆகும்? இல்லங்க, அது அது வந்து அது இதை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லங்க, ஒரு நிமிஷம். இதெல்லாம் அந்த வருண் வேலைதான். அவன் மனசுல சாரா இருக்கா. அதை சித்தி கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணணும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அந்த சாராவை நம்பாத, அவளை மறந்துட்டு வெண்ணிலா கூட வாழுன்னு. ஆனா அவன் கேட்கல. ஏங்க, உங்க தம்பி மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கும்போது எதுக்காக என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவளால தாங்க முடியாதுங்க. வன்மதி, வன்மதி, ப்ளீஸ் ப்ளீஸ், இது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எப்படியாவது இந்த விஷயத்தை சித்திக்கு தெரியப்படுத்ததான் வருண் இப்படி பண்ணியிருக்கான். ஆனா நான் விட மாட்டேன். எப்படியாவது அவன் மனசை மாத்தி வெண்ணிலா கூட அவனை சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவீங்களா? இதுல வருண் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் தங்கச்சி வாழ்க்கையும் இருக்கு. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் வான்மதி. அத்தை, அக்கா எல்லா பரிகாரமும் கரெக்டா பண்ணிட்டா. கடைசியா பாத பூஜைய பண்ணி விரதத்தை முடி. சீக்கிரமா தோஷம் எல்லாம் நீங்கி என் பையன் கூட சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா?
நல்லா இருமா. என்கிட்டே எக்ஸ்ட்ரா காட்டுற. இப்போ என் காலையே கழுவுற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா? நம்ம அம்மன் வெண்ணில மேல வந்து இறங்கி இருக்காமா? என்ன சாமிலாம் வருது? ஐயோ, அம்மன் வந்திருக்காங்க.